Good morning, all. We'll start the session. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Focus on your third eye. Keep focusing on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Focus on your third eye. ஸோ இன்னைக்கு ரைட் நாசில் ரன் ஆகணும், செக் பண்ணிக்கோங்க. We'll start with the prayer. Join your hands, close your eyes. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax. Rub your palm, gently place it on your eyes. Now we'll start with the box breathing. So நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. வால்ல நீங்க சாஞ்சி உங்க முதுகு தண்டு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. Spinal cord. Keep your spinal cord straight. We'll start with the box breathing. பாக்ஸ் பிரீதிங் நீங்க மார்னிங்ல வஜ்ராசனால உட்காந்து பண்ணீங்க. வஜ்ராசனானா முட்டி போட்டு பண்றது. ஸோ முட்டி போட்டு நம்மளோட ஹீல் மேல உட்காந்துடணும். ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா காலையில கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா வர்றதுக்கு நிறைய சான்சஸ். அது நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும். அந்த டே ஃபுல்லாவே நல்லா இருக்கும். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் த பாக்ஸ் பிரீதிங். Take a deep breath in, breathe out and empty your lungs. One more time, take a deep breath in and breathe out. Now for box breathing, breathe in, hold, out, hold. In, hold, out, hold. In, hold, out, hold. In, hold,
out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. Relax. Okay, we'll start with the 9 joint warm up. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெயிட் பண்ணாதீங்க. 9 joint வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் பண்றத நீங்க பிரீதிங்கோட சேர்த்து பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணணும் இல்ல முடிக்கணும்னு நினைச்சு எதுவுமே பண்ணாதீங்க. வித் யுவர் பிரீதிங். ஸோ அதே மாதிரி இந்த பிரீதிங் வந்து நீங்க புசு புசு புசுன்ற அந்த சத்தத்தோட நீங்க இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி பண்ணாதீங்க. நல்ல ஒரு டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேலா இருக்கட்டும். லவ் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ பிராணா சக்தின்றது நம்மளோட உயிர் சக்தி. ஸோ லவ் பண்ணி நல்ல இன்ஹேல் நல்ல ஒரு எக்ஸேல்.
இல்ல 3 counts. So ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் ஒரு 9 ஜாயிண்ட் வார்ம் ஏதாச்சும் ஒரு ஜாயிண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னு தோணுச்சு, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் பண்ணுங்க. 3 செட்டே தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. So upper body finish பண்ணிட்டேன். Now go for lower body. Hip area, then lower body. கீழே வரும்போது எக்ஸேல வருவீங்க, மேலதான் இன்ஹேல். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சமான முத்ரா. Open and close. Same side. இதுல சேம் சைடு வைக்கும்போது நல்லா முட்டி ஒட்டினா மாதிரி வைங்க. Heat up and down 10 counts. Two fingers. Ankle up and down.
rotation. In and out. Muscles tight பண்ணுங்க முட்டி up and down முட்டிக்கான lubrication. ஸோ இப்போ 9 ஜாயிண்ட் வார்ம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் ஒரு 3 கவுண்ட்ஸ் இல்லைன்னா 6 கவுண்ட்ஸ். ஸோ 3 இல்ல 6 நீங்க எவ்வளவு பாஸா பண்ணுவீங்களோ. ஸோ ஒரு சூரிய நமஸ்காரம்க்கு 1 மினிட்டே போதும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களால அந்த 1 மினிட்ல முடிய முடியல அப்படின்னா டைம் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம 6 கவுண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட். I'm doing my third set. ஸோ 2 செட் முடிச்சுட்டேன். தேர்ட் செட் பண்றேன். இதுவும் பிரீதிங்கோட சூரியநமஸ்காரம் பிரீதிங்கோட பண்ணுங்க. அஞ்சலி முத்ரா மேல வரதுனா இன்ஹேல். கீழே டவுன் போகும்போது எக்ஸேல்ல போவீங்க. லிசார்ட் போஸ் இன்ஹேல். இப்போ லிசார்ட் போஸ் பாத்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்போ என் கை காலு மூணுமே பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல வருதான்னு பார்த்துக்கோங்க.
Now it's my fourth set. Going to do my fifth set. So ஒரு stretch ஒரு ஆசா இல்ல 12 ஆசனா வருது. ஸோ ஒன்னொன்னு நீங்க நல்லா ஃபீல் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க. உங்க பாடியில எங்க ஸ்ட்ரெச் இருக்குன்னு பார்த்து கரெக்டா பண்ணுங்க. I'm going to do my sixth count. ஸோ உங்க பாடி அவேர்னஸ் வைங்க. நீங்க என்னென்ன ஸ்டெப் பண்ணும்போது எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்றத ப்ராப்பரா ஃபீல் பண்ணுங்க. ஸோ 6 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம முத்ரா போக போறோம். 2 முத்ரா சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். 2த்துல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க பண்ணுங்க. ஒண்ணு வந்து பிராண முத்ரா. ஸோ பிராண முத்ரான்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். இப்போ மார்னிங் டைம்ல நம்ம பண்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கான ஃபுல் எனர்ஜி ஆக்சிஜன் தேவை. அது எல்லாமே இந்த டே ஃபுல்லா வேணும்ன்ற ஆக்சிஜன் எல்லாமே அந்த முத்ரால கிடைச்சிடும். ஸோ அந்த முத்ரா மார்னிங்ல மட்டும்தான் பண்ணணும், ஈவினிங் பண்ணக்கூடாது. ஸோ பிராண முத்ரா பாத்தீங்கன்னா இந்த லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் சேர்த்து வச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த 2 ஃபிங்கரை ஸ்ட்ரெயிட்டா வச்சிடணும். இது பிராண முத்ரா. டிப் டு டிப், இதுவுமே டிப் டு டிப் ஜாயின் ஆகணும்.
மேல பார்த்த மாதிரி நீங்க லேப்ல வச்சுப்பீங்க. ஸோ இது பிராண முத்ரா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீடாக்ஸ் முத்ரா. ஸோ டீடாக்ஸ் முத்ரா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். பட் அது வந்து 5 minutes to 8 minutes மட்டும்தான் பண்ணணும். அண்ட் சப்போஸ் நீங்க உங்க பாடிக்குள்ள வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ பாடிக்கான ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா பிளேட் வைக்கிறது, ஸ்டண்ட் வைக்கிறது, பேஸ் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் வேற ஏதாவது நியூவா வேற பல்லு செட்டு பல்லு சொல்லுவாங்கல்ல. ஸோ செட்டு பல்லு வைக்கிறது, இல்ல பல்லுக்கு ஃபில்லிங் பண்ணிருக்கிறது, அந்த ஃபில்லிங் பண்ற அந்த சாண்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் கூட நம்ம பாடியோட ஃபாரின் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன பண்ணிடும், அதெல்லாம் எடுத்து வெளில போட்டுரும். இந்த அண்ட் லேடிஸ் வந்து காப்பர்ட்டி வச்சிருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக இன்னைக்கு பண்ண உடனே அந்த 5 minutesலயே ரிமூவ் ஆயிடுமா, அந்த மாதிரிலாம் போயிடுமான்னு கேட்டா அப்படிலாம் ஆகாது. கண்டினியூஸா அதை பண்றோம் அப்படின்னும் போது இதெல்லாம் கண்டிப்பா ஆகும். ஓகே. ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னா டீடாக்ஸ் முத்ரா, இல்லை என் பாடிக்கு ரொம்ப நச்சா இருக்க மாதிரி இருக்கு, அண்ட் தேவையில்லாத நீர், கெட்ட நீர் உடம்புல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க டீடாக்ஸ் முத்ரா வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிராண முத்ரா மட்டும் போதும் அப்படின்றவங்க வெறும் பிராண முத்ரா மட்டும் யூ கேன் டூ இட். ஸோ எது பண்ணாலுமே இப்போ நான் 5 minutes தான் வந்து டைமர் வைக்க போறேன். 5 minutes ஓம் சாண்டிங் ப்ளே ஆகும். நீங்க ஓம் சாண்டிங் வாயில நீங்க ஓபன் பண்ணி வாய் திறந்து சொல்றதா இருந்தாலும் ஓகே. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராணமுத்ரா பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுது. நம்மளோட கண் பார்வை அதிகரிக்குது. நம்மளோட பிளட் எனர்ஜி, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு நல்லது. அண்ட் நம்மளோட மென்டல் டென்ஷன், ஆங்க்ரி, ஜெலஸ் அண்ட் இரிட்டபிலிட்டி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கிறது பிராணமுத்ரா. நல்லா நிமிர்ந்து வால் சப்போர்ட் வேணா ப்ராப்பரா எடுத்துட்டு உட்காந்துக்கோங்க.
ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து சஷாங்காசனா, தட் இஸ் ரேபிட் போஸ் போக போறோம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற அந்த ரேபிட் போஸ்ல ஃபர்ஸ்ட் மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் growth. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நம்ம தொடர்ந்து அந்த டவுன்வர்ட்ல நம்ம என்னென்ன ஆசனாஸ் பண்றோமோ நம்ம டெய்லி பண்ண போறோம். ஸோ டவுன்வர்ட் ஆசனாஸ்ல என்னென்ன நீங்க பண்றீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேர் growth வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ எனக்கு ஹேர் growth இருக்கு, என்னோட பர்சனல் நிறைய ஹேர் growth, குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் அது க்ரோ ஆகி அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரிலாம் வளர்ந்ததெல்லாம் இருக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் சஷாங்காசனா ரேபிட் போஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு க்ளோத் வேணும், ஏன்னா நம்மளோட தலை வந்து மேட்ல இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வஜ்ராசனால உட்காரணும். கையெல்லாம் நீங்க பின்னாடி வச்சிருப்பீங்க. நம்ம ஃப்ரண்ட்ல போகும்போது கையும் சேர்ந்து போகும். ஃப்ரண்ட்ல போயிட்டு சைல்ட் போஸ்ட் போறோம். சைல்ட் போஸ்ட் கை ஃப்ரண்ட்ல இருக்கும், இது பேக்ல இருக்கு. இதுல இருந்து நம்மளோட உச்சந்தலைய மேட்ல வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரணும். That's all. கையில பின்னாடி இருக்க அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா ஸ்டார்டிங் நீங்க கை இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் டூ இட். இல்லைன்னா எல்போ வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ எல்போ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் கை பின்னாடி வச்சுக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ். ஸோ ரொம்ப முடியல அப்படி ஃப்ரண்ட்ல இருக்க முடியல அப்படின்னா 3 மினிட்ஸ். ஸ்டார்டிங்ல 3 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ இன்னொரு நாள் நம்ம வேற வேற டேஸ் பண்ணும்போது 5 மினிட்ஸ் தான் ஆகும். கவுண்டிங்ஸ் ஏத்திக்கலாம், ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம். அண்ட் நீங்க இந்த குனிஞ்சு இருக்கும்போது கண்டிப்பா ஃபேஸ் ஃபுல்லா ஒரு ஏதோ டம்ப் பண்ண மாதிரி இருக்கும், அதெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் தான். ஸோ வேற ஒன்றும் இல்லை. டைமர் ஸ்டார்ட்ஸ்.
Relax. உங்களால சட்டன்ட்டு வர முடியல அப்படின்னா சைல்ட் போஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா நீங்க சைட் டர்ன் பண்ணிட்டு பாருங்க. இப்போ சைல்ட் போஸ்ல இருந்து நார்மலா நீங்க சைட் டர்ன் பொறுமையா சைட் டர்ன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எஞ்சுக்கும். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு தாய்ச்சி மூவ்மெண்ட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதை பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களோட அப்பர் பாடி மொபிலிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பேரு ஜஸ்ட் ஒரு த்ரோ மாதிரி தான். கையில பால் வச்சிருக்கீங்க, பால் என்ன பண்றீங்க, ரைட் சைட் த்ரோ, லெஃப்ட் சைட் த்ரோ, அவ்வளவுதான். இதையே நீங்க ஸ்லோவா மூவ் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு 10 கவுண்ட்ஸ் மட்டும். Do it now. அந்த பால் போற சைட் தான் நீங்க பார்க்க போறீங்க. ரிலாக்ஸ். ஸோ நான் 2 சைடும் 1 2 to 20 கவுண்ட் முடிச்சுட்டேன். 20 கவுண்ட்ஸ் போது உங்களுக்கு 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிராமரி பிரீதிங் போயிடலாம். ஸோ பிராமரி பிரீதிங், ஹம்மிங் பிரீதிங். ஸோ நல்லா இன்ஹேல் பண்ணுவீங்க, காதை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸேல். ஸோ சாண்டிங் ப்ளே பண்றேன். ஹம்மிங் பிரீதிங், தட் இஸ் பிராமரி பிரீதிங். ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பண்றோம். 10 கவுண்ட்ஸ் தாராளமா பண்ணலாம். ஸோ 5 to 10 கவுண்ட்ஸ், யார் யாருக்கு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் முடியுதோ பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோல் ப்ரேயர், செல்ஃப் ஃபீலிங் அண்ட் சவாசனா. ஸ்டார்ட். ஸோ தாய்ச்சி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ரொம்ப பேசிக் தான். அது எல்லாமே பேசிக் தான். ஆனா அந்த மூமெண்ட்டை நம்ம ஸ்லோவா பண்றது தான் நமக்கு அந்த பாடியில அந்த மசில்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குது. நல்லா ரிலாக்ஸா பண்ணுங்க. பிராமரி பிரீதிங், நல்ல ஒரு இன்ஹேல், காதை க்ளோஸ் பண்ணி சவுண்ட்ல எக்ஸேல்.
Okay, we'll start with the soul prayer. Close your eyes, join your hands, focus on your third eye. Soul prayer. Focus பண்ணுங்க, உங்களை நீங்களே focus பண்ணுங்க. Focus, keep focusing. உங்க soul கிட்ட இருந்து உங்களோட blessings வாங்குறோம். Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Be with me. Thank you so much. Thank you so much. So once finish பண்ணிட்டீங்கன்னா go to Savasana.
Relax. Have a nice day. We'll meet you tomorrow.